Hi everyone, welcome to Future Visions PGTRB Computer Science. Computer Science டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் யூனிட் 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல உள்ள மற்ற டாபிக்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சரோட டெஃபினிஷன் என்ன, அது எங்கெங்க யூஸ் பண்றாங்க, எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரி டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன். அதாவது டேட்டாஸை என்ன பேசிஸ், எந்த அடிப்படையில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒன் ஆப்ரேஷன் ஆன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி டேட்டாஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்றத பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நத்திங் பட் பேசிக்கலி எ குரூப் ஆஃப் டேட்டா எலமெண்ட்ஸ் தட் ஆர் புட் டுகெதர் அண்டர் ஒன் நேம். அதாவது குரூப் ஆஃப் டேட்டா எலமெண்ட்ஸை ஒரு நேம்க்கு கீழே நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த டேட்டா எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் வே which defines a particular way of storing and organizing data in a computer so that it can be used efficiently. இங்கே இந்த efficientlyன்ற வேர்டு ரொம்ப முக்கியம். டேட்டாஸ் ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம ஒரு நேமுக்கு கீழே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்குன்னு ஒரு ஸ்டோரிங் ஃபார்மெட்டு, அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படின்னா எஃபிஷியண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறோம். எஃபிஷியன்ட் அப்படின்றப்ப இங்கே என்ன சொல்கிறோன்னா மெமரியை எவ்வளோ தூரம் கம்மியாக யூஸ் பண்ண முடியும், சிபிஓ ரிசோர்ஸஸை எவ்வளோ தூரம் நம்ம கம்மியாக ஆக்சஸ் பண்ண முடியும், அதைத்தான் இங்கே எஃபிஷியன்ட்லின்னு சொல்கிறோம். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸ் எல்லா ரிசோர்ஸையும் எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ தூரம் கம்மியான அளவுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஃபாஸ்ட்டாகவும் ஆக்சஸ் பண்ணணும் அந்த டேட்டாவை, பட் ரிசோர்ஸஸை கம்மியாகவும் நம்ம யூஸ் பண்ணணும். அதைத்தான் எஃபிஷியன்ட்லின்னு சொல்கிறோம். ஸோ a data structure is basically a group of data elements that are put together under one name and which defines a particular way of storing and organizing data in a computer so that it can be used efficiently. ஒரு பர்டிகுலர் வே யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதுதான் என்னன்னு சொல்கிறோம் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ப்ரோக்ராம் ஆர் சாஃப்ட்வேர் சிஸ்டம் எனிதிங். ஸோ சாஃப்ட்வேர்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் சாஃப்ட்வேர். ஸோ எவ்ரி சாஃப்ட்வேரில் டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லாத ப்ரோக்ராமும் இருக்காது, சாஃப்ட்வேர் இருக்காது. ஸோ சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா அரேஸ், நம்ம C++ எல்லா டாப்பிக்லேயும் அரேஸ் இருக்கும். ஸோ அரேஸ்ல எல்லாம் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பர்டிகுலர் வே ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு அரேல 10 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா மெமரியில் எனக்கு 10 பிளேசஸ் கண்டினியூஸாக அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். லிங்க்டு லிஸ்ட், கியூஸ், ஸ்டாக்ஸ், பைனரி ட்ரீஸ் அண்ட் ஹேஷ் டேபிள்ஸ், இது எல்லாமே என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸஸ் செக்ஷனில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஏரியாஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் டிசைனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பேக்கேஜில் யூஸ் பண்ணுறாங்க, நியூமரிக்கல் அனாலிசிஸ் மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிபிஎம்எஸ்ன்றது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சிமுலேஷன் சாஃப்ட்வேரில், கிராஃபிக்ஸில் எல்லா ஃபீல்டுலையும் மேக்ஸிமம் எல்லா ஃபீல்டுலையும் நம்ம என்ன செய்கிறோம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு ப்ராப்ளமுக்கு நான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு எப்படி நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். So when selecting a data structure to solve a problem, the following steps must be performed. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அனலைசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம்.
ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணணும். அதாவது அந்த ப்ராப்ளம்க்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் தேவை. அந்த ப்ராப்ளம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட் பண்ண போகிறோமா, டெலீட் பண்ண போகிறோமா, சர்ச் பண்ண போகிறோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த இன்சர்ஷன் டெலிஷன் சர்ச்சுக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் இன்சர்ஷனுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டேட்டா ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் சொல்லும் போதே சொன்னோம், எஃபிஷியன்ட்லியாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு குவான்டிட்டி எடுத்துக்கணும், குவான்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரை நான் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் ப்ராப்ளமை கண்டிப்பாக எனக்கு அந்த ப்ராப்ளமில் இது தேவை, நான் அந்த ப்ராப்ளமில் எனக்கு டேட்டாஸை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன், நான் டெலீட் பண்ண போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன தேவைகள் இருக்குன்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ்க்கும் எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவை அப்படின்றத ஒரு குவான்டிஃபை பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சொன்ன மாதிரி எலமெண்ட்ரி டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன். அதாவது டேட்டாஸை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சருன்றது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எ ப்ரோக்ராம். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சருன்றது என்ன பர்டிகுலர் வேஸில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றது ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வேர்டு டேட்டான்றது, ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் ஒரு வேல்யூ அல்லது செட் ஆஃப் வேல்யூ சேர்ந்தது தான் என்னது டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து it specifies either the value of a variable அல்லது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்னது, மாறவே மாறாது. இப்போ பை வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேல்யூ வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம் அந்த டேட்டா, இல்லைன்னா என்ன செய்யலாம், வேரியபிள்னா என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நேம் ஆஃப் ஆன் எம்ப்ளாயி, அட்ரஸ். இப்போ அட்ரஸ் ஆஃப் எ கஸ்டமர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மார்க்ஸுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மார்க்ஸ் சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நேம் சேஞ்ச் ஆகும். ஆனால் பை வேல்யூ எந்த ப்ரோக்ராம் எந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பை வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இதைத்தான் சொல்கிறாங்க வேரியபிள் ஆர் எ கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ டேட்டானா என்னன்னு பார்த்தோம், ஒரு வேல்யூ அல்லது செட் ஆஃப் வேல்யூஸ். அந்த வேல்யூவோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிளாக இருக்குன்னு பார்த்தோம் அல்லது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த டேட்டா ஐட்டம்ஸை வந்து நம்ம டூ டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம்ஸாக சொல்கிறோம். ஒன்று வந்து எலமெண்ட்ரி ஐட்டம், இன்னொன்று வந்து குரூப் ஐட்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது எலமெண்ட்ரி ஐட்டம், செகண்ட் ஒன் குரூப் ஐட்டம். இந்த எலமெண்ட்ரி ஐட்டம் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு சப்பார்டினேட் ஐட்டம் எதுவுமே இல்லை. சப்பார்டினேட் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னா இப்போ நேம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம்னு இருக்கும். இதே அட்ரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது டோர் நம்பர், சிட்டி, பின்கோடு, அந்த மாதிரி சப் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அந்த மாதிரி சப் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லாதத எலமெண்ட்ரி ஐட்டம்னும், சப் டீட்டெயில்ஸ் இருக்கிறத, அதாவது கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் சப்பார்டினேட் டேட்டா ஐட்டம்ஸ், சப் டீட்டெயில்ஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், குரூப் ஐட்டம்னு சொல்கிறோம். ஸோ டேட்டாஸை எலமெண்ட்ரி ஐட்டம்னு சொல்கிறோம். குரூப் எலமெண்ட்ரி ஐட்டம்னா இதுக்கு கீழே எந்த ஒரு சப்பார்டினேட் டேட்டா டீட்டெயில்ஸ், அதாவது சப் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. குரூப் டீட்டெயில்ஸ்னால் இந்த சப் டீட்டெயில்ஸ் சப்பார்டினேட் டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், குரூப் ஐட்டம்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எ ஸ்டூடெண்ட்ஸ் நேம் மே பி டிவைடட் இன்டு 3 சப் ஐட்டம்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அண்டு லாஸ்ட் நேம். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், குரூப் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் வந்து குரூப் ஐட்டம். ஆனால் பாருங்கள், ரோல் நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஐட்டமாக தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அதை வந்து எலமெண்ட்ரி ஐட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே டேட்டானா என்னன்றதை பார்த்துருக்கோம். இப்போ இந்த டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா சேர்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட். ஸோ டேட்டானா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா சேர்ந்தது ரெக்கார்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் த நேம், அட்ரஸ், கோர்ஸ் அண்ட் மார்க்ஸ் அப்டெயின் ஆர் இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம். இது ஃபுல்லாக இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இது வந்து ஒரு ரெக்கார்ட்.
ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த நேம், அட்ரஸ், கோர்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு ஐட்டம்ஸ், டேட்டா ஐட்டம்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது ரெக்கார்டு. ஸோ இந்த ரெக்கார்டு எல்லாம் சேர்ந்தது ஃபைல். ஓகேயா? அதாவது ஒரு கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அது ஃபைல். ஸோ டேட்டா பார்த்தோம். டேட்டால 2 டைப்ஸ் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? சபார்டினேட் டேட்டா ஐட்டம்ஸ் இல்லாதத எலமெண்ட்ரி டேட்டா ஐட்டம்னும், சபார்டினேட் டேட்டா ஐட்டம்ஸ் இருக்கிறத குரூப் ஐட்டம்னு சொன்னோம். இந்த டேட்டாஸ் எல்லாம் சேர்ந்தது ரெக்கார்டுன்னு சொன்னோம். இந்த ரெக்கார்டெல்லாம் சேர்ந்தது ஃபைல். ஓகே? ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை எப்படி டிவைட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக என்ன செஞ்சுருக்கோம்? ப்ரிமிட்டிவ் அண்டு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ப்ரிமிட்டிவ் அண்டு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் எல்லாமே இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம்ல, இன்ட்டு, ரியல், கேரக்டர், பூலியன். இது என்னன்னா ஏன் வந்து இது ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோமா? இப்போ இந்த இன்டிஜருக்குன்னு ஒரு 2 பைட் மெமரி இருக்குது. ஸோ அது மட்டும் அலோகேட் ஆகும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் எல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதை வந்து டேட்டா டைப்னு சொல்லலாம், பேசிக் டேட்டா டைப்னு சொல்லலாம், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்குறது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற டேட்டாஸ் தான் என்னது? நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், ட்ரீஸ் அண்டு கிராஃப்ஸ். ஸோ இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ கிளாசிஃபைடு இன்டு 2 கேட்டகரிஸ். ஒன்று வந்து லீனியர், இன்னொன்று வந்து என்னன்னா நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ லீனியர் அண்டு நான் லீனியர் பார்த்தீங்க அப்படின்னா, லீனியர்னா சீக்வன்சியல் ஆர்டர், ஒரு சீக்வன்சியல் ஆர்டர் ஸ்டோர் பண்ணுறோம் டேட்டாஸை அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இப்போ அரேஸ்லாம் நான் சொன்னோம்ல கண்டினியூஸாக. ஸோ டேட்டாஸ் வந்து கண்டினியூஸாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூஸ், இது எல்லாமே லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே? இன்னொன்று வந்து இது எல்லாமே சீக்வன்சியல் மெமரி லொக்கேஷன்ஸாக தான் இருக்கும் சொன்ன மாதிரி. இன்னொன்று வந்து என்ன பார்த்தோம்? நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் வந்து சீக்வன்சியல் ஆர்டரில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். எங்கெங்கே பிளேஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஸ்டோர், அதாவது இந்த கீழே இது அப்படின்ற ஆர்டர் இல்லாமல், சீக்வன்சியல் ஆர்டர் இல்லாமல் இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம்? நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் அட்ஜசன்சி வந்து நான் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ட்ரீஸ் அண்டு கிராஃப்ஸ். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து நம்ம கண்டினியூஸலாக சீக்வன்சியல் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா லிங்க்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கு அடுத்த டேட்டா இது அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்குறது ஆப்ரேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ராவர்சிங். அதாவது டேட்டாஸை வந்து எக்ஸாக்டாக ஒன்ஸ், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாக்டாக ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம்? ட்ராவர்சிங்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் ஃபுல்லாக நான் எனக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னா அது ட்ராவர்சிங். ஸோ எக்ஸாக்டாக ஒன்ஸ் வந்து டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணுறதை தான் ட்ராவர்சிங்னு சொல்கிறோம். சர்ச்சிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இருக்கா இல்லையா, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணுறது தான் சர்ச்சிங். இது டேட்டா அவைலபிளாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ செக்யூர்ட் 100 மார்க்ஸ், யாரெல்லாம் 100 மார்க்ஸ் இருக்காங்களோ அவங்க டேட்டா எனக்கு சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த நேம்ஸ் வந்து இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டிங் ஆப்ரேஷனில் நம்ம டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நியூ டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம்? இன்சர்ட்டிங். ஸோ இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கிளாஸில் அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னா நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் டெலிட்டிங், அதாவது தேவையில்லாத டேட்டாஸை வந்து டெலிட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் டிசி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஸோ அந்த டேட்டா, அந்த நேம் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? டெலிட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டிங். ஷார்ட்டிங்கில் டேட்டாஸை வந்து ஏதோ ஒரு ஆர்டர், என்னது அசெண்டிங் ஆர்டர்லாகவும் இருக்கலாம் அல்லது டிசெண்டிங் ஆர்டராகவும் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஆர்டரில் டேட்டாஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் 3 மெம்பர்ஸ், டாப் 3 வின்னர்ஸோட நேம் வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன செய்வோம், ஸ்கோர் வந்து அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், டேட்டாஸை வந்து கெட் பண்ணலாம். லாஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜிங். மெர்ஜிங்ன்றது நத்திங் பட் இது என்னன்னா டேட்டாஸை வந்து கம்பைன் பண்ணுறது. அதாவது ரெண்டு டேட்டாஸை வந்து என்ன செய்கிறது, மெர்ஜ் கம்பைன் பண்ணுறது, சேர்க்கறது தான் என்னன்னு சொல்கிறோம், மெர்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். 2 சார்ட்டட் டேட்டா ஐட்டம்ஸ், ஷார்ட்டிங். ஒரு ஆர்டரில் அடுக்கி வச்சுருக்க டேட்டாஸை நான் வந்து கம்பைன் பண்ணி சேர்த்து ஒரு சிங்கிள் லிஸ்ட்டாக மாற்றுறது தான் மெர்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ட்ராவர்சிங் பார்த்துருக்கோம், சர்ச்சிங் பார்த்துருக்கோம், இன்சர்ட்டிங் பார்த்துருக்கோம், டெலிட்டிங் பார்த்துருக்கோம், அட் த லாஸ்ட் வந்து ஷார்ட்டிங் அண்டு மெர்ஜிங் பார்த்துருக்கோம். ஸோ இந்த செக்ஷனில், அதாவது இந்த கிளாஸில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஸோ அதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எப்படி டேட்டாஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். டைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் அண்டு நான் ப்ரிமிட்டிவ். ஸோ ப்ரிமிட்டிவ்ன்றது பேசிக் டேட்டா டைப்ஸுன்றதை பார்த்துருக்கோம். நான் ப்ரிமிட்டிவ் வந்து அதையும் ஃபர்தராக டிவைட் பண்ணி லீனியர் அண்டு நான் லீனியர்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ், இன்சர்ட்டிங், டெலிட்டிங், ட்ராவர்சிங், மெர்ஜிங், ஷார்ட்டிங், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஆப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.